வணக்கம். இந்த சேனல் நேர்மையான விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இதை அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்று விஜய் கோட்டையில் சுதந்திர தின தேசிய கொடியேற்றிவிட்டு அவர் பேசினார். அவர் சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்தால் நமக்கு நன்றாக புரியும். ஒன்று, இந்த சுதந்திரத்திற்காக எவ்வாறு நம்முடைய தேசத் தலைவர்கள் போராடி வெற்றி பெற்று சுதந்திரத்தை மீட்டு தந்தார்களோ அந்த சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு எங்களுக்கு கிடைத்த ஆட்சியில் நாங்கள் எந்த விதமான ஊழலும் செய்ய மாட்டோம், ஊழலை ஒழிப்போம், ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டோம், எங்களுடைய பணி மக்களுக்காக என்று சூளுரைத்தது கிளாஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை எதிர்க்கட்சிகள் எப்படி வேண்டுமானால் பேசலாம். ஊடகங்கள் கூட விஜயின் மேல் இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியத்தில் அவரை தாழ்த்தி பேசலாம். ஆனால் இன்று அவர் மனதிலிருந்து பேசியது என்று கருதுகிறேன். இந்த பேச்சு ரியலி சூப்பர். இது ஒன்று. இரண்டாவதாக, எங்களுடைய ஆட்சியின் பணி மக்கள் நலனுக்காக மட்டுமே. அதனால் நாங்கள் ஒன்றிய அரசை எப்பொழுதும் ஆதரித்து கொண்டு இருக்கவும் மாட்டோம், எதிர்த்து கொண்டும் இருக்க மாட்டோம். ஆனால் தமிழகத்திற்கு உள்ள கொள்கை பிரச்சனைகளில் ஒன்றிய அரசு தலையிடும் போது ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டோம். இது இன்னொரு சூப்பர் கிளாஸ் கைத்தட்டல். ஆக 2 விஷயங்களில் இந்த தாவேக அரசு உண்மையாகவே அவர் சொல்வது போல நகர்ந்தால் தமிழகம் எங்கேயோ போய்விடும். இது ஒரு புறம் இருக்க, வெளியில் சில நபர்களை சந்தித்து அவர்களிடம் பேசும்போது, சார் கண்டிப்பாக ஊழல் குறைந்துள்ளது, ஆனால் அந்த ஆட்சி நடைமுறையில் இவர்களுக்கு இன்னும் அனுபவம் வேண்டும் என்று மனதார சொல்கிறார்கள். 200 ரூபாய்க்காக ஒரு பெண்மணி ஒரு அமைச்சரிடம் வந்து என்னிடம் 200 ரூபாய் லஞ்சம் கேட்கிறார்கள் என்று புகார் சொன்னதை நான் என் கண்ணால் பார்த்தேன். ஆக இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஆட்சியாளர்கள் மக்களுக்காக செய்யும்போது அது உண்மையே பாராட்டத்தக்க வேண்டியதாக உள்ளது. இந்த சேனல் பிடித்திருந்தால் கீழ்க்கண்ட QR கோடை ஆதரிக்கவும். நன்றி.